இன்றைய தினம் பதற வைக்கின்ற ஒரு செய்தி பத்திரிகைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு வாழத்தார் ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி திருவண்ணாமலைக்கு வருகின்றது. அந்த திருவண்ணாமலை நகரத்திலே உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த லாரியிலே 2 பெண்மணி இருக்கின்றார்கள். அந்த டிரைவருடைய அக்கா, ஒரு அக்கா மகள். உடனே காவலர்கள் 2 பேர் அதை தடுத்து நிறுத்தி சோதனை செய்து இந்த 2 பெண்மணிகள் யார் என்று விசாரிக்கின்ற பொழுது அந்த லாரி டிரைவர் குறிப்பிடுகிறார், நாங்க வாழத்தாரை ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கின்றேன், அதோடு சாமி தரிசனம் செய்ய என் குடும்பத்தை சேர்ந்த அக்கா மகளும் அழைத்து வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். நம்ப தயாரா இல்லை என்று அந்த 2 காவலர்களும் விடாப்புடியாக அந்த 2 பெண்மணிகளையும் கீழே இறக்கி அவள் கொண்டு வந்த 2 வாகனத்திலே அழைத்து செல்கிறார்கள். மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியை பார்த்து அந்த தாயின் கண் எதிரே அவருடைய மகளை கற்பழித்திருக்கின்றார்கள். 29ஆம் தேதி நடந்த சம்பவம் இது. மன்னிக்க முடியாத சம்பவம். ஒரு தாயின் கண்ணெதிரே தன் மகளை கற்பழிக்கிறார். யார்? காவலர். மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலரே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், காவல்துறை அவரிடத்திலே இருக்கின்றது. சரியாக நிர்வாகம் செய்யாத காரணத்தினாலே இன்றைக்கு 2 காவலர்கள், மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் அந்த 2 பெண்மணியை அழைத்து சென்று ஒரு தாயின் கண் எதிரே மகளை கற்பழித்து என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு பயிரை வேலி பாதுகாக்கின்றது, அதுபோல நாட்டு மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அதை நம்பித்தான் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தினம் ஒரு கொடூரமான சம்பவம் திருவண்ணாமலையில் அரங்கேறிக்கிறது. உடனே இந்த 2 பெண்மணியும் அங்கே இருக்கிற காவலர்கள் அந்த கற்பழித்து விட்டு அவளை கொண்டு வந்து திருவண்ணாமலையை சாலையில் இறக்கிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த பெண்மணி அழுது கொண்டிருந்த பொழுது அந்த வழியா சென்ற மக்கள் என்ன ஏது என்று விசாரித்த பொழுது நடந்த கொடூரமான சம்பவத்தை சொன்னவுடன் 108 ஆம்புலன்ஸுக்கு அவர்கள் தகவல் கொடுத்து 108 ஆம்புலன்ஸிலே அந்த 2 பெண்மணியும் அங்கே அவர்களை அந்த வாகனத்திலே அழைத்து சென்று மருத்துவமனை சேர்க்கப்பட்டு மருத்துவமனையிலே அந்த தகவலை அங்க இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு தகவல் குறிக்கப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட 2 காவலர்களை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட நிகழ்வு! ஆகவே தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு காவல்துறை என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறை ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை. இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை செயலிழந்து இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுகின்ற சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆக இப்படிப்பட்ட குற்றங்கள் எதுவும் நிகழாமல் அண்ணா திமுக ஆட்சியிலே பார்த்து கொண்டது. ஆகவே இன்றைய தினம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு காரணம் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை, பல ரூபத்தில் போதைப் பொருள் விற்பனை நடக்குது. இன்றைக்கு கஞ்சா கிராமத்திலிருந்து நகரம் வரை விற்காத இடமே இல்லை. அந்த போதைப் பொருள் பல வடிவத்தில் இன்றைய தினம் வெளியிலே வந்ததாக செய்திகள் பரவலாக தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட கஞ்சாவை தடை செய்ய வேண்டும். அதற்காக ஒரு டிஜிபி இருந்தார். அவர் இந்த கஞ்சாவை தடை செய்வோம் என்று 2.0, 3.0, 4.0 போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சாவை கண்டே பிடிக்கல. ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சி நிர்வாகி துணையோடு தான் இந்த கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப எப்படி போய் காவல்துறை இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? அது மட்டும் இல்ல, 2 ஆண்டுக்கு முன்பு காவல்துறை மானிய கோரிக்கை முதலமைச்சர், அவருடைய டிபார்ட்மெண்ட், அவருடைய துறை அந்த மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த
காவல்துறை மானிய கோரிக்கையில 20வது பக்கம் 2வது பேரா என்று கருதுகிறேன். அதில் குறிப்பிட்டிருக்கார், பள்ளிக்கு அருகிலே கல்லூரிக்கு அருகிலே 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டது 148 பேர், கண்டுபிடிக்கப்பட்டது 2348, சிறையிலே அடைக்கப்பட்டது 148 பேர். மற்றவர்கள் எங்கே போனார்கள்? கஞ்சா வச்சா குற்றம், கொண்டு போனா குற்றம், விற்றா குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்களே உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில குறிப்பிட்டிருக்கிறீங்க. என்ன விவரம் என்று கேட்டா பதிலே இல்லை. ஏன்னா மற்றவங்க திமுக காரன், 148 பேரை தவிர்த்து மீதி எல்லாம் திமுக காரர். அதனால காவல்துறை கைது செய்ய முடியல. அப்ப எப்படி போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்தை காட்டிலும் அமைதியாக இருக்கின்ற ஒரு மாநிலம், அமைதி பூங்காவாக திகழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட மாநிலத்தில் இப்படி திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரை யாரையும் விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கேட்டுக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.